கேத்திர கணித ஒளியியல் ஒளி முறிவு. இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். வில்லைகள், வில்லைகளின் ஊடாக ஒளிமுறிவு, வில்லைகளில் கதிர்படங்களை வரைதல், வில்லைகளை இனம் காணல். மாணவர்களே, இங்கு காணப்படும் உபகரணங்களை எம்மால் அடையாளம் காண முடியுமா? இவ்வுபகரணங்களில் வில்லைகளே பிரதான பகுதியாக பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வில்லைகள் இங்கு குவிவு வில்லைகள் ஆகும். இதை பற்றி நாம் மேலும் கற்போம். நாம் இங்கு அவதானித்த ஒளியியல் உபகரணங்கள் வில்லைகள் ஆகும். இவை பற்றி நாம் மேலும் கற்போம். வில்லைகள் என்பது ஒளி ஊடுகாட்டும் பதார்த்தங்களினால் தயாரிக்கப்பட்ட வளைவான மேற்பரப்புகளை கொண்ட ஒளியியல் உபகரணம் ஆகும். வில்லைகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படும். இது குவிவு வில்லை, தளக்குவிவு வில்லை, இரு குழிவு வில்லை, தளக்குழிவு வில்லை. குவிவு வில்லைகள் கற்பனை கோளத்தின் ஒரு பகுதியாக கொள்ளப்படுகின்றது. மாணவர்களே, இங்கு நாம் கற்பனையில் அமைந்த A, B என்ற இரண்டு கோளங்களை கருதுவோம். அக்கோளங்கள் சந்திக்கும் சந்தர்ப்பத்திலே, அதாவது கணித பாடத்திலே தொடையிலே இடைவெட்டு பகுதியாக கருதப்படும் இப்பகுதி வில்லையாக உருவாகிறது. இப்போது இரண்டு கோளத்தினது மையத்தை நாம் கருதுவோம் எனின், அம்மையத்தை இணைத்து வரையப்படுகின்ற கோடு தலைமை அச்சு ஆகும். இங்கு மையம் C1, C2 ஆகிய புள்ளிகளினால் காட்டப்பட்டுள்ளன. மாணவர்களே, நாம் இப்போது குவிவு வில்லையில் எவ்வாறு ஒளி முறிவடைகின்றது என்பதை கற்போம். இரண்டு குவிவு வில்லைகள் தரப்பட்டுள்ளன. அதாவது ஒன்று முப்பரிமாண தோற்றத்தை கொண்டதாகவும் மற்றையது எமது அபியாச கோப்பிகளிலே வரையும் பகுதியாகவும் காணப்படுகிறது. இங்கு ஐதான ஊடகம், அடர்ந்த ஊடகம், மீண்டும் ஐதான ஊடகம் ஆகிய பகுதிகள் காணப்படுகின்றன. ஏற்கனவே நாம் கற்ற ஒளி முறிவை கருதும் போது ஐதான ஊடகத்தில் இருந்து அடர்ந்த ஊடகத்தை நோக்கி ஒளிக்கதிர்கள் வரும்போது அவை செவ்வனை நோக்கி முறிகின்றன. அவ்வாறே அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு செல்லும் போது செவ்வனை விலத்தி முறிகின்றன. இவ்வாறான முறிவே குவிவு வில்லைகளில் இடம்பெறுகிறது. இதனை நாம் எமது கூட்டு படங்களிலே மத்திய அச்சொன்றை மையமாக கொண்டு ஒளிக்கதிர்களை குவிக்கப்படுவதாக காட்டுவோம். குவிவு வில்லையின் பகுதிகளை அறிந்த நாம் இப்போது வில்லையில் பிம்பம் உருவாதல் பற்றி கற்போம். குவியம். தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக வரும் ஒளிக்கதிர்கள் வில்லையின் மறுபுறம் தலைமை அச்சில் உள்ள ஒரு புள்ளியில் ஒன்று சேரும். இப்புள்ளி குவியம் எனப்படும். இப்போது தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக ஒளிக்கதிர்கள் வருகின்றன. அவை வில்லையின் மறுபுறத்தில் தலைமை அச்சில் உள்ள ஒரு புள்ளியில் ஒன்று சேருகின்றன. இப்புள்ளி குவியம் எனப்படுகிறது. குவிவு வில்லைகளை அறிந்த நாம் இப்போது வில்லையில் பிம்பம் உருவாதல் பற்றி கற்போம். ஒளியியல் மையத்தின் ஊடாக செல்லும் ஒளிக்கதிர்கள் முறிவடையாமல் தொடர்ந்து செல்லும். தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக வரும் ஒளிக்கதிர்கள் குவியத்தின் ஊடாக செல்லும்.
குவியத்தின் ஊடாக வரும் ஒளிக்கதிர்கள் தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக செல்லும். குவிவு வில்லையில் பிம்பம் உருவாதல். பொருள் வில்லைக்கும் அதன் குவியத்திற்கும் இடையில் உள்ளபோது பொருளானது வில்லைக்கும் அதன் குவியத்திற்கும் இடையில் அம்புக்குறியின் வடிவினதாக வைக்கப்படுகிறது. இப்போது உச்சியிலிருந்து செல்லுகின்ற கதிரானது தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக இருப்பதன் காரணமாக மறுபுறம் குவியத்தின் ஊடாக செல்லுகிறது. வில்லையின் மையத்தினூடாக செல்லும் கதிர் தொடர்ந்து அவ்வாறே பயணம் செய்யும். இக்கதிர்களை பின்னோக்கி நீட்டுகின்ற போது உருப்பெருத்த பிம்பம் ஒன்று எமக்கு கிடைக்கிறது. இவ்பிம்பத்தை அவதானிப்பதற்காக நாம் எமது கண்ணை எவ்வாறு இவ்விடத்திலே வைத்தல் வேண்டும் என்பதை இங்கு கவனித்தல் கொள்ள வேண்டும். கதிர்களை பின்னோக்கி கற்பனையில் நீட்டும் போது உருப்பெருத்த மாய பிம்பம் உண்டாகும். பொருள் குவியத்தில் இருக்கும்போது ஒரு கதிரானது தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக சென்று குவியத்தை அடைகிறது. மறுகதிரானது வில்லையின் மையத்தினூடாக செல்லுகின்றது. இவ்விரண்டு கதிர்களும் சமாந்தரமாக இருப்பதன் காரணமாக பிம்பம் உருவாக்கப்படுவது இல்லை அல்லது முடிவிலியில் தோன்றுவதாக நாம் கருதுவோம். பிம்பம் முடிவிலியில் தென்படும். பொருள் 2f-க்கும் f-க்கும் இடையில் உள்ளபோது ஒரு கதிர் தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக சென்று குவியத்தின் ஊடாக செல்லுகின்றது. மறுகதிர் வில்லையினுடைய மையத்தினூடாக செல்லுகின்றது. இவை இரண்டும் வில்லையின் மறுபுறத்தில் சந்திப்பதன் காரணமாக பிம்பம் தோன்றுகிறது. இப்பிம்பமானது உருப்பெருத்த உண்மை பிம்பம் உண்டாகும். இது திரையில் விழுத்தக்கூடியதாக இருக்கும். பொருள் 2f-இல் உள்ளபோது தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக செல்லும் கதிர்கள் வில்லையின் மறுபுறம் குவியத்தினூடாக பயணிக்கின்றன. வில்லையின் மையத்தினூடாக செல்லும் கதிர்கள் அவ்வாறே தொடர்ந்து செல்லுகின்றன. இப்போது பிம்பமானது 2f-இல் உருவாகின்றது. பொருளின் அதே பருமனுள்ள உண்மை பிம்பம் தோன்றும். பொருள் 2f-ற்கு அப்பால் உள்ளபோது தலைமையச்சிற்கு சமாந்தரமாக செல்லும் கதிர்கள் குவியத்தினூடாக பயணிக்கின்றன. வில்லையின் மையத்தினூடாக செல்லும் கதிர்கள் தொடர்ந்தும் அவ்வாறே செல்லுகின்றன. அவை இரண்டும் சந்திக்கின்ற இடத்திலே பிம்பம் உண்டாகிறது. பிம்பமானது உருச்சிறுத்த உண்மை பிம்பமாக காணப்படுகின்றது. இப்போது நாம் பிம்பங்களின் இயல்பை ஒன்றாக கற்போம். அதாவது குவிவு வில்லையின் வெவ்வேறு இடங்களில் வைக்கப்படுகின்ற பொருட்களினுடைய பிம்பங்கள் எவ்வாறு அமையும் என்பதை அட்டவணை ஒன்றின் மூலமாக ஒன்றாக ஒப்பிடுவோம். இவ்வாறு ஒன்றாக ஒப்பிடும்போது கற்றலிற்கு மிகவும் இலகுவானதாக அது அமையும். பொருள், பொருளின் அமைவிடம், பிம்பத்தின் அமைவிடம், பிம்பத்தின் இயல்பு. பொருளானது குவியத்தினுள் உள்ளபோது பொருள் தூரத்திற்கு அதிகமாக பொருளின் பக்கத்தில் அமைந்திருக்கும். பிம்பத்தின் இயல்புகள் மாயமானது, நிமிர்ந்தது, பெரியது. பொருளின் அமைவு குவியத்தில் உள்ளபோது பிம்பமானது முடிவிலியில் தென்படும். இதன் காரணமாக பிம்பத்தின் இயல்புகளை நாம் கூற முடியாது. பொருளானது f-க்கும் 2f-க்கும் இடையில் உள்ளபோது வில்லையின் மறுபுறத்திலே பிம்பம் உண்டாகும். இப்பிம்பம் உண்மையானதாகவும் தலைகீழானதாகவும் உருப்பெருத்ததாகவும் இருக்கும். பொருள் 2f-இல் உள்ளபோது பிம்பம் வில்லையின் மறுபுறத்தில் 2f-இலேயே தோன்றுகின்றது. வில்லையின் இயல்பு உண்மையானதாகவும் தலைகீழானதாகவும் பொருளளவானதாகவும் இருக்கும். இப்போது பொருளானது 2f-ற்கு அப்பால் உள்ள போது பிம்பம் f-க்கும் 2f-க்கும் இடையில் தோன்றும்.
பிம்பத்தின் இயல்பு உண்மையானதாகவும் தலைகீழானதாகவும் உருச்சிறுத்ததாகவும் இருக்கும். பொருளை மிக தொலைவிலே வைக்கின்ற போது பிம்பம் குவியத்தில் உண்டாகும். பிம்பத்தின் இயல்பு உண்மையானதாகவும் தலைகீழானதாகவும் மிகச் சிறியதாகவும் இருக்கும். இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, நாம் இன்று குவிவு வில்லைகளின் ஊடாக ஒளிக்கதிர் எவ்வாறு பயணம் செய்யும் என்பது பற்றி கற்றோம். மீண்டும் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.